வணக்கம். இந்த காணொலியில் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 9 வந்து பார்க்க போகிறோம். உயர் குணங்கள் என்ற தலைப்பின் கீழே வந்து இறையரசன் அவருடைய கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி ஞானம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மயல் வென்றி இகழ் இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தோலோ ரெம்பாவை அப்படின்ட்டு இறையரசன் வந்து பாடல் வரிகள் வந்து ஏற்றிருக்காரு. நிறை என்ன அதனுடைய பொருள் வந்து மேன்மை, நிறை மேன்மை, பொறை பொறுமை, பொச்சாப்பு சோர்வு, பொச்சாப்புன்னா என்னன்னா சோர்வா இருக்காங்க சோர்வு, மையல் அண்ணா விருப்பம், ஓர்ப்பு அண்ணா ஆராய்ந்து தெளிதல், ஓர்ப்பு ஆராய்ந்து தெரிதல் ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு அண்ணா பொறாமை, மதம் அண்ணா கொள்கை, இகல் அண்ணா பகை. இகழ்ந்து பேசுது அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த பாடல்ல இகழ்ன்றது வந்து பகை. மண்ணும் அண்ணா நிலை பெற்ற. பாவை நூல்கள் அன்ட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பாவை நூல்கள்னா திருப்பாவை, திருப்பாவையை வந்து ஆண்டாள் ஏற்றிருப்பாங்க. திருவெம்பாவையை வந்து மாணிக்க வாசகர் வந்து ஏற்றிருப்பாங்க. ஆண்டாள் வந்து திருமால், திருமாலன்னா பெருமாளை வந்து வழிபட்டிருப்பாங்க. மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டவர். ஸோ இந்த நூல்ல என்ன சொல்றாங்கன்னா, மார்கழி மாசத்துல வந்து விடிய காலையில பெண்கள் வந்து எந்திரிச்சு மற்ற பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆத்துல போயிட்டு நீராடிட்டு வந்து இறைவனை வந்து வழிபடுவாங்க. இது வந்து பாவை நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திருமாலை வழிபட செல்ற பெண்களை பத்தி பிற பெண்கள் எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் வந்து திருப்பாவை. திருப்பாவையை ஏற்றியது வந்து ஆண்டாள். அதே போல சிவபெருமான வழிபட பெண்கள் வந்து மற்ற பெண்களை வந்து எழுப்பி நீராடிட்டு வந்து சிவபெருமான வழிபட்ட செய்தியை வந்து சொல்லக்கூடிய நூல் தான் வந்து திருவெம்பாவை. திருவெம்பாவை ஏற்றியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். இறையரசன் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சேசுராசா. சேசுராசா. இறை அரசனின் இயற்பெயர் வந்து சேசுராசா. இவர் வந்து ஒரு கல்லூரியில வந்து தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவை அதை தழுவி எழுதப்பட்டதுதான் வந்து நம்மளுக்கு பாடப்பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய நூல். இது வந்து கன்னிப்பாவை என்ற நூல்ல இருந்து நம்மளுக்கு கவிதை வந்து கொடுத்திருக்காங்க. சோ கன்னிப்பாவை என்ற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இறையரசன். இறையரசனுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சேசுராசா. சோ இவர் வந்து கன்னிப்பாவை என்ற நூலை எதை தழுவி எழுதியிருக்காருன்னா ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவையை தழுவி வந்து எழுதியிருக்காங்க. திருப்பாவை பாடல், ஆண்டாளுடைய பாடல் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின்கான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் ஞானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவை என்ற பாடல் அடிகள் வந்து எதுல இடம்பெற்றிருக்குன்னா திருப்பாவையில வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தவர் வாழ்க்கையை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறுன்னா பொறாமைய வந்து பொறாமப்படக்கூடாது. நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று வந்து பொச்சாப்பு. பொச்சாப்புன்னா சோர்வு, சோம்பேறித்தனமா இருக்கிறத வந்து நீக்கணும். இன்ப துன்பம்னா இன்பம் குட்டல் துன்பம், குணங்கள் குட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம். நிறை அண்ணா மேன்மை, பொறை அண்ணா பொறுமை, மதம் அண்ணா கொள்கை, மையல் அண்ணா விருப்பம். இளைய தோழனுக்கு என்ற தலைப்பின் கீழே மேத்தா அவர்களுடைய கவிதை வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். பாடல் வரிகள் வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல. ஸோ நம்மளுக்கு ஒரு கவலை இருக்குன்னா அது நம்ம அந்த கவலையை தூக்கிட்டே சுமக்க கூடாதா? ஏன்னா கை குழந்தைகளை தானே தூக்கிட்டே இது பண்ணுவோம். அதனால கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள்.
தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட அப்படின்னுட்டு யாரு கவிதையை வந்து ஏற்றிருக்காருன்னா மு. மேத்தா அவர்கள் வந்து ஏற்றிருக்காரு. வானம்பாடி அந்த இயக்க கவிஞர்கள்ல குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா அவர்களும். சோ எந்த இயக்க கவிஞர்கள்ல குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தான்னா வானம்பாடி. புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள்ல இவரும் ஒருவராக இருந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா போன்ற நூல்களை வந்து ஏற்றிருக்காரு. திரையிசை பாடல்களையும் வந்து மு. மேத்தா அவர்கள் வந்து ஏற்றிருக்காரு. கல்லூரி பேராசிரியராக பணி செஞ்சு ஓய்வு அடைஞ்சிருக்காரு. இவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காருன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது வந்து ஒரு புதுக்கவிதை. சோ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற புதுக்கவிதைக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து மு. மேத்தா அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கு பாட பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து மு. மேத்தா கவிதைகள் என்ற நூல்ல இருந்து இடம்பெற்றிருக்கு. உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள், கவலைகள் கை குழந்தைகள் அல்ல, விழித்தெழும் விழுத்து குட்டல் எழும், போவதில்லை போவது குட்டல் இல்லை, படுக்கை ஆகிறது படுக்கை குட்டல் ஆகிறது, தூக்கி குட்டல் கொண்டு தூக்கி கொண்டு விழுத்து குட்டல் எழும் விழுத்தெழும். அடுத்து சட்டமேதை அம்பேத்கர் ரொம்ப முக்கியம். இந்திய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விடுதலை மட்டும் இல்ல, அதோட வந்து சமூக விடுதலையும் வந்து கிடைக்கும் போதுதான் இந்தியா வந்து முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக உழைத்தவர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள். இவர் வந்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அம்பேத்கர். இவருடைய முழு பெயர் வந்து பாத்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி, பொறியியல் அறிஞராக இருந்திருக்காரு, அரசியல் தத்துவ மேதை, பகுத்தறிவு சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர், பேச்சாளராக எல்லாவுமாகவே வந்து இவர் திகழ்ந்திருக்காரு. இவர் எப்ப பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா 1891ல மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 14 வந்து 14வது குழந்தையாக ராம்ஜி சக்பால் அவருக்கும் பீமாபாய் அவர்களுக்கும் வந்து மகனாக வந்து பிறந்திருப்பாரு. எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்துல அம்பவாதே என்ற ஊர்ல வந்து பிறந்திருப்பாரு. இவர் தந்தை வந்து பாத்தீங்கன்னா ராணுவ பள்ளியில ஆசிரியராக பணிபுரிந்தவர். அம்பேத்கர் வந்து அவருடைய பள்ளி படிப்பை எங்க தொடங்குறாருன்னா சதாராவுல வந்து தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து எங்க இடம்பெயர்றாங்கன்னா மும்பைக்கு வந்து இடம்பெயர்ந்திருப்பாங்க. அம்பேத்கர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்ததால அவருடைய பள்ளி பருவத்திலேயே நிறைய அவமானங்களுக்கு வந்து ஆளாகி இருப்பாரு. பட் அவருடைய ஆசிரியரான மகாதேவ் அம்பேத்கர் வந்து அவர்கிட்ட வந்து அன்பை வந்து காட்டியிருப்பாங்க. அதன் காரணமாக அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அப்படின்ற அவருடைய பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவருடைய ஆசிரியர் பெயரை வந்து சேர்த்திடுறாரு. மும்பைக்கு வந்து எப்போ வந்து இடம்பெயர்றாங்கன்னா 1904. ஸோ அவர் பிறந்தது வந்து 1891. மும்பைக்கு எப்போ வர்றாங்கன்னா 1904 வந்து வர்றாங்க. மும்பையில எங்க அவருடைய உயர்நிலை பள்ளியை வந்து தொடங்குறாருன்னா எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில வந்து படிக்கிறாரு. பள்ளி படிப்பை வந்து எந்த வருஷம் முடிக்கிறாருன்னா 1907 வந்து முடிக்கிறாரு. மும்பை பல்கலைக்கழகத்துல இளங்கலை பட்டம் 1912 வந்து முடிக்கிறாரு. யாரோட உதவியோட வந்து அந்த இளங்கலை பட்டம் பெறாருன்னா பரோடா மன்னரின் உதவியோட வந்து மும்பை பல்கலைக்கழகத்துல இளங்கலை பட்டம் வந்து பெறாரு. அந்த இளங்கலை பட்டம் முடிஞ்ச பிறகு அந்த பரோடா மன்னர் அவர்கிட்ட வந்து சிறிது காலம் வந்து அரண்மனையில உயர் அலுவலராக பணிபுரியவும் வந்து செய்யறாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து யாருடைய உதவியோட உயர்கல்வி படிக்க அமெரிக்கா போனாருன்னா பரோடா மன்னர் சயாஜிராவ் உதவியோட உயர்கல்வி கற்க வந்து அமெரிக்கா வந்து போயிருப்பாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்துல சேர்ந்த அவரு பொருளாதாரம் படிக்கிறாரு, எக்கனாமிக்ஸ் படிக்கிறாரு, அரசியல் படிக்கிறாரு, தத்துவம் படிக்கிறாரு, சமூகவியல் ஆகிய பாடங்களை எல்லாம் படிக்கிறாரு. அம்பேத்கர் வந்து எந்த வருஷம் வந்து முதுகலை பட்டம், அதாவது பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் வந்து வாங்குறாரு. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1915. ஸோ பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் எந்த வருஷம் வாங்கினாருன்னா 1915. முதல்
முதல்ல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி சிறு புத்தகமாக வெளியிடுறாரு. அதனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். சோ அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூலும் வந்து எதன்னா இதுதான், இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு வந்து முனைவர் பட்டம் வந்து கொடுக்கறாங்க. சோ கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து முனைவர் பட்டம் வந்து கொடுக்கறாங்க. எந்த ஆய்வு நூலுக்காக முனைவர் பட்டம் கொடுக்கறாங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து முனைவர் பட்டம் வந்து கொடுக்கறாங்க. பொருளாதார படிப்பிற்காக லண்டன் வந்து போறாரு. எந்த வருஷம் போறாருன்னா 1920 வந்து போறாரு. 1921 முதுநிலை அறிவியல் பட்டம் வந்து வாங்குறாரு. முதுநிலை அறிவியல் பட்டம் எப்ப வாங்குறாருன்னா 1921 வந்து வாங்குறாரு. 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் வந்து வாங்குறாரு. ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் எப்ப வாங்குறாருன்னா 1923. அதே வருஷம், அதே 1963 சட்ட படிப்புல பாரிஸ்டர் பட்டமும் வந்து வாங்குறாங்க. 1924 வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பையும் வந்து நிறுவுறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை வந்து எப்ப நிறுவுறாருன்னா 1924 வந்து நிறுவுறாரு. அம்பேத்கருடைய பொன்மொழி வந்து பாத்தீங்கன்னா நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் வந்து அறிவை சொல்றாரு, இரண்டாவது தெய்வம் அவருடைய சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை வந்து குறிப்பிடுறாரு. சோ அம்பேத்கருடைய பொன்மொழின்னு பாத்தீங்கன்னா அவர் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் வந்து அறிவு, இரண்டாவது சுயமரியாதை, மூன்றாவது நன்னடத்தை. 1930 வந்து லண்டன்ல வந்து முதல் வட்டமேசை மாநாடு வந்து நடைபெறும். அதுல கலந்துக்க போறாரு. போறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் இங்க வருடம் வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. பூனா ஒப்பந்தம் எப்ப நடைபெற்றதுன்னா 1932 செப்டம்பர் 24. சோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தமிழ்ல வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, அந்த 100 கொஸ்டின்ஸ்ல ஒருவேளை 1931 செப்டம்பர் 24 டேட் கொடுத்திருந்தா அதுவே போடுங்க. அது இல்லாத பட்சத்துல நீங்க 32 கொடுத்து செப்டம்பர் 24 டேட் கரெக்டா கொடுத்திருந்தா நீங்க அதுவும் போடலாம். அது ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா ஜிஎஸ்ல எல்லாம் நம்ம படிக்கும் போது 1932 தான் வரும். ஆனா பட் ஹிஸ்டரி படி 1932 தான் வந்து கரெக்ட் ஆன்சரும் கூட. ஒடுக்கப்பட்டோருக்கு இந்த பூனா ஒப்பந்தம் எதற்காக கொண்டு வர்றாங்கன்னா, அம்பேத்கர் வந்து முதல் 2ஆம் வட்டமேசை மாநாடுல கலந்துக்கிட்டு, அதாவது ஒரு தொகுதியில வந்து வாக்கெடுப்பு நடக்குது அப்படின்னா பொது வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு, இந்த ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு அப்படின்றத அளிக்கணும், இரட்டை வாக்குரிமை இருக்கணும்ன்றத வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அந்த 32ல வந்து ராம்சே மெக்டொனால்ட் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே வந்து இது காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவாரு, உண்ணாவிரதம் வந்து நடத்துவாரு. ஏன்னா வந்து காந்தியடிகளுக்கு வந்து இது மக்களை வந்து மேலும் மேலும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பிரிக்கிற மாதிரி இருக்குன்னுட்டு காந்தியடிகள் வந்து அப்படி ஃபீல் பண்றதால உண்ணாவிரதம் வந்து மேற்கொள்வாரு. அப்போது வந்து அம்பேத்கர் வந்து போய் பேசுவாங்க. பேசி கடைசியில வந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னா, ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்புல தனி தொகுதி வந்து வழங்கணும் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. கடைசியில அம்பேத்கர் வந்து ஏத்துப்பாங்க. இதை ஏத்துக்கிட்டதுக்கான ஒப்பந்தம் தான் வந்து பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் எப்போது நடைபெற்றதுன்னா 1932 செப்டம்பர் 24. சுதந்திர தொழிலாளர் கட்சி. ஸோ அம்பேத்கர் வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி பொது தேர்தல் வந்து நடைபெறும், மாநில சுயாட்சி வழங்குறதற்கான பொது தேர்தல் வந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பாங்க. ஸோ அம்பேத்கர் வந்து அப்போ ஒரு தேர்தலில் போட்டியிட சுதந்திர தொழிலாளர் கட்சியை வந்து தோற்றுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேர்தலில் வந்து போட்டியிடவும் செய்கிறாங்க. ஸோ அம்பேத்கர் உட்பட 15 வேட்பாளர்கள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சியிலிருந்து போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு இதழையும் வந்து துவங்குறாரு. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1927 என்ன இதழ்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை வந்து தொடங்குறாரு.
சமாஜ சமாத சங்கம் என்ற அமைப்பையும் வந்து உருவாக்குறாரு. எதற்காக இதை உருவாக்குறாருன்னா சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கத்தோட சமாஜ் சமாத சங்கம் வந்து உருவாக்குறாரு. 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறவும் செய்யறாரு. அம்பேத்கர் வந்து நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் எப்ப நடத்துறாருன்னா 1930. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை வந்து அடையுது. ஜவஹர்லால் நேரு தலைமையில முதல் அரசமைப்பை வந்து நிறுவுறாங்க. அந்த முதல் அரசுல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் வந்து பொறுப்பேற்கிறாரு. இரட்டைமலை சீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட முதல் மற்றும் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து பங்கேற்பு வந்து செஞ்சிருப்பாரு. இவர் வந்து இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்துல வந்து முதல் வட்டமேசை மாநாடு வந்து நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கர் அவர் கூட தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார். இவருக்கு வந்து மேலும் சில பட்ட பெயர்கள் வந்து இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் வந்து அம்பேத்கரோட அந்த முதல் வட்டமேசை மாநாடுல ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக கலந்துகிட்டாருன்றத கொடுத்திருக்காங்க. 1947 ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது என்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 1947 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து ஜிஎஸ் வந்து படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு ஒரு சட்டத்தை உருவாக்கணும்னுட்டு 1946லவே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் வந்து 1946 டிசம்பர் 6 வந்து உருவாக்கியிருப்பாங்க. முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9 அன்னைக்கு நடைபெறும். அந்த டிசம்பர் 9 1946 வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை எழுத வந்து அம்பேத்கர் தலைமையில 7 பேர் கொண்ட குழு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை வந்து அப்படின்ட்டு கொடுத்திருப்பாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 47 ஆகஸ்ட் 29ஆம் நாள் சுதந்திரம் கிடைச்ச அடுத்த மாசம் சுதந்திரம் கிடைச்ச அடுத்து 14 நாள் கழிச்சுதான் வந்து அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு வந்து உருவாக்குனாங்கன்றத கொடுத்திருக்காங்க. யாருக்காவது ஏன் இதை இப்படி கொடுத்திருக்காங்கன்ற டீட்டெயில் தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. பட் நம்ம ஜிஎஸ் இல்ல கூகுள்ல போய் ஏதாவது சர்ச் பண்ணோம்னா இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு வந்து 1946 டிசம்பர் 9 அன்னைக்கே வந்து அவங்களுடைய பணிகளை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த 7 பேர் கொண்ட குழுவில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கோபாலசாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்சி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைத்தான் ஆகியோர் வந்து இருந்திருக்காங்க. இந்த குழு இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அவங்களுடைய அறிக்கையை வந்து எப்போ சமர்ப்பிக்கிறாங்கன்னா 1948 பிப்ரவரி 21 வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து ஒப்படைத்தாங்கன்றத கொடுத்திருக்காங்க. இந்த சைட்ல பாக்ஸ்ல வந்து பாருங்க அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்றது கொடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா வந்து விளங்குது. இந்த நாட்டுல வந்து பல்வேறுபட்ட இன மொழி சமயங்களை சார்ந்த மக்கள் வந்து வாழ்றாங்க. இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் வந்து தேவை. அந்த இச்சட்டத்தினதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம்ன்றத சொல்லியிருக்காங்க. உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசமைப்பு சட்டத்தை கொண்டே வந்து செயல்படுது. அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும் என்றத சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்ட்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்களாம். சோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து என்ன சொல்றாங்க, மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 நாடுகள்ல அலசி ஆராய்ந்து எடுத்து அதுல சிறந்ததை எடுத்து எழுதப்பட்டதுதான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். சோ இங்க ஒரு சில நாடுகளை மட்டும் கொடுத்திருக்காங்க, இங்கிலாந்து, அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியான்னுட்டு. சோ 60 நாடுகள்ல இருந்து எழுதியிருக்காங்க. 64 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புத்த சமயத்தின் மீது வந்து ஈடுபாடு கொண்டிருப்பாரு. இலங்கையில நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்களை வந்து கலந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உலக பௌத்த சமய மாநாடுகள்லையும் வந்து கலந்துகிட்டாரு. இவர் வந்து லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்துல தன்னை எப்ப இணைத்து கொண்டாருன்னா நாக்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா
1956 அக்டோபர் 14ஆம் நாள். ஸோ 1956 அக்டோபர் 14ஆம் நாள்ல நாக்பூர்ல லட்சக்கணக்கான மக்களோட புத்த சமயத்துல வந்து தன்னை இணைத்து கொண்டார். புத்தரின் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் யாருடையதுன்னா அம்பேத்கருடையது. ஸோ அம்பேத்கர் இறந்த பிறகுதான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது எப்போ வெளியிட்டாங்கன்னா 1957 வந்து புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க. அம்பேத்கர் எப்போ இறந்து போனாருன்னா 1956 டிசம்பர் 6 வந்து இறந்து போனாரு. அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா விருது எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா 1990 வந்து கொடுத்திருக்காங்க. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வந்து 1990. எம்ஜிஆருக்கு வந்து 2 வருஷம் முன்னாடி கொடுத்திருப்பாங்க. 1988 எம்ஜிஆர் கொடுத்திருப்பாங்க. 1976 வந்து காமராசர் கொடுத்திருப்பாங்க. 1997 வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சைட்ல வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 1997 வந்து ஏபிஜே அப்துல் கலாம். 1988 எம்ஜிஆர். 1976 காமராசர் அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் வந்து அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் வந்து இரட்டை வாக்குரிமை மாற்றதான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமாஜம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் வந்து எதன்னா சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியது. எப்போ வழங்கினாங்க பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு? 1990. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் வந்து புத்தரும் அவரின் தம்மமும் 1957 வந்து அது வெளியிட்டிருப்பாங்க. அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் வந்து எங்க சென்றாருன்னா லண்டன் வந்து போயிருப்பாரு. பால்மனம், இதுல நூல்வெளி மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். கோமகள், கோமகளுடைய அவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி. கோமகளினுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி. இவங்க சிறுகதை, புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி நாடகங்களையும் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ எது வித்தியாசமா இருக்கோ அதை அழுத்தி வந்து படிச்சுக்கோங்க. தொலைக்காட்சி நாடகங்களையும் வந்து எழுதியிருக்கிறவங்க யாருன்னா கோமகள் அப்படின்னு பெயர் கொண்ட ராஜலட்சுமி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அன்னை பூமி என்னும் புதினம் வந்து தமிழ்நாடு அரசின் விருதினை வந்து பெற்றிருக்கு. அன்னை பூமி என்ற நூலை இயற்றியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமகள். ஸோ இந்த நூலுக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய விருதினை வந்து வாங்கியிருக்காங்க. தமிழ் அன்னை விருது வந்து யார் கொடுக்குறாங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த விருதையும் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா கோமகள் வந்து வாங்கியிருக்காங்க. கோமகள் அவங்க இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க. பால்மனம் என்னும் இந்த கவிதை வந்து வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்மளுக்கு பால்மனம் அப்படின்ற கதை வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, இத வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா மீதம் இருக்கும் சொற்கள் என்ற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. மீதம் இருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவங்க யாருன்னா வெண்ணிலா. வெண்ணிலா. அடுத்து அணி இலக்கணம். பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஊமையை மட்டும் சொல்லுவாங்க. அந்த ஊமை மூலமா சொல்ல வந்த பொருளை வந்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து பிரிது மொழிதல் அணி. ஸோ இங்க எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க பாருங்க. தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இதை நன்றாக புரிந்து கொள் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. இது மூலமா என்ன தெரியுதுன்னா உடம்பு நல்லா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், உழைக்க முடியும். ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒருத்தர் வந்து உடல் நலம் சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து இந்த அட்வைஸை வந்து சொல்றாரு. ஸோ தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இதை நன்றாக புரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நோயாளி வந்து புரிஞ்சுக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா உடல் நலம் நல்லா இருந்தாதான் வந்து உழைக்க முடியும்ன்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்படி ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை வந்து உணர வைப்பதுதான் வந்து பிரிது மொழிதல் அணி எனப்படும். எடுத்துக்காட்டு பிரிது மொழிதல் அணிக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. கடலோடு கால்வால் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த திருக்குறள்ல என்ன பொருள் வருதுன்னா கடல்ல ஓடக்கூடிய
கப்பல் வந்து ரோட்ல ஓட முடியாது, அதே ரோட்ல ஓடக்கூடிய பெரிய தேர் வந்து கடல்ல வந்து ஓட முடியாது. சோ இதுதான் இந்த குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலமா இது வந்து ஊமை மட்டும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா நம்ம பொருள் என்ன புரிஞ்சுக்கலாம், யார் யாரு எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தாதான் வந்து அது சிறப்பா இருக்கும்ன்றத வந்து புரிஞ்சுக்கலாம். சோ இப்படி ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை அப்படியே உணர வைப்பதுதான் வந்து பிரிது மொழிதல் அணி. சோ இந்த திருக்குறள் முக்கியம் பார்த்துக்கோங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நாவாய் என்ன கப்பல். சோ கப்பல் எங்க போகும், கடல்ல தான் போகும். நெடுந்தேர் பெரிய தேர் வந்து எங்க போகும், ரோட்ல தான் போகும். அது கடல்ல கொண்டு போய் மாத்தி மாத்தி விட்டா போகுமா, போகாது. வேற்றுமை அணி. தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையவை. இதுல வந்து தேன் வந்து உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை வந்து உடலுக்கு தீங்கு வந்து செய்யும். வேற்றுமை அணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை வந்து கூறுது. இப்ப தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை என்றது ஒற்றுமை. அதுக்கப்புறம் வந்து பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. சோ அதுல ஒண்ணு வேறுபடுத்தி காட்டுறது. இப்போ தேனும் வெள்ளை சக்கரம் இனிப்பு சுவை என்றது ஒற்றுமை. வேறுபாடு என்ன, ஒண்ணு வந்து உடலுக்கு நல்லது செய்யும், இன்னொன்னு வந்து உடலுக்கு வந்து தீங்கு செய்யும்ன்றது வேறுபாடு. இப்படி வேறுபடுத்தி காட்டினா அது வந்து வேற்றுமை அணி. ஒற்றுமையை கூறி ஒன்றை வந்து வேறுபடுத்தி காட்டுவதுதான் வந்து வேற்றுமை அணி. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. நம்ம வாயை வச்சு சும்மா இல்லாம ஏதாவது பேசினாலும் மத்தவங்களுக்கு சுடும், தீ வந்து சுட்டாலும் சுடும், ரெண்டுமே சுடும் தான். பட் வந்து தீயினால் சுட்டது ஆறிடுமா, நம்ம வாயால பேசி ஒருத்தருடைய மனசை காயப்படுத்துறோம்ல, அது ஆறாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இரண்டுத்துக்கும் இல்ல ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் வேற்றுமையை சொல்றதுதான் வந்து வேற்றுமை அணி. இரட்டர மொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டர மொழிதல். இரட்டர மொழிதலை வந்து சிலேடை என்றும் கூறுவர். சோ அதுக்கப்புறம் இருக்கிற சிலேடையை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இரட்டர மொழிதலை வந்து வேற என்னன்னு சொல்லுவோம்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும். தேங்காயை வந்து சொல்றாங்க. தேங்காய் ஓடு இருக்கு, அதுக்குள்ள வெளுத்திருக்கும் இல்லையா, அது வந்து சொல்றாங்க. நாடும் குலைத்தன நானாது சேடியே தீங்காயாது இல்லா தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இந்த பாடல்ல வந்து தேங்காயும் நாய் ஆகிய இரண்டிற்கும் வந்து பொருந்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறதால இது இரட்டர மொழிதல் அல்லது சிலேடை அப்படின்னு அழைக்கிறாங்க. பிரிது மொழிதல் அணியில் ஊமை மட்டும் இடம் பெறும். இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி. ஒரு செய்யுளை இரு பொருள்பட பாடுவது வந்து இரட்டர மொழிதல் அணி. இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் வந்து சிலேடை. வட்டமேசை. முதல் வட்டமேசை மாநாட்டிற்கு 3 வட்டமேசை மாநாடுகளுமே இங்கிலாந்துல தான் நடைபெற்றிருக்கும். அப்படி வட்டமேசை மாநாட்டிற்கு அம்பேத்கர் வந்து எங்க போறாருன்னா இங்கிலாந்துக்கு வந்து போறாரு. அந்த வட்டமேசை மாநாடு முடிஞ்ச பிறகு அமெரிக்கா போறாரு. அவரு போயிட்டு அவருடைய நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாரையுமே சந்திச்சுட்டு ரிட்டன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றாரு. வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் எத்தனை பெட்டிகள்ல நிறைய புத்தகங்களை கொண்டு வர்றாங்கன்னா 14 பெட்டிகள். 14க்கும் இவருக்கும் நிறைய ராசின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரல் மாசம் 14ஆம் நாள் பிறந்திருப்பாரு, 14வது மகனா பிறந்திருப்பாரு. சோ இந்தியாவுக்கு வட்டமேசை மாநாடு முடிச்சிட்டு இது ரிட்டர்ன் வர்றப்போ 14 பெட்டிகள்ல நிறைய புத்தகங்களை வந்து கொண்டு வர்றாரு. தான் அப்படின்னா ஒருமை, தாமன்னா பன்மையை வந்து குறிக்கும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் வந்து ஒருமை தொடர்கள்ல வந்து பயன்படுத்துவோம். தான், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை வந்து பன்மை தொடர்கள்ல வந்து பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இங்க தலைவர்ன்றது ஒருத்தரை தான் மீன் பண்றாங்க. அப்போ தனது கையாலன்னு சொல்லாம ஏன் தமது கையால் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மரியாதை நிமித்தமா வந்து தனதுன்றத தமது அப்படின்னுட்டு போட்டிருக்கோன்றத குறிப்பிடுறாங்க. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். சோ தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார்னு வரணும். பட் தலைவருக்கு மரியாதை கொடுக்கிற நிமித்தமா வந்து தமது அப்படின்னுட்டு பன்மையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், மாணவர் தனது கையால் பெற்று கொண்டார். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது. சோ கன்றுன்றது ஒருமை, அப்ப ஆட்டியது வந்து அது ஒருமையை மீன் பண்ணும். மாடுகள் ஆட்டின, சோ அது வந்து ஒருமை பன்மை வந்து பாத்துக்கோங்க. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் வந்து
ஒரு பர்சன் தான் இருந்தாலும் மரியாதை நிமித்தத்துக்கு தமது வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா, அதனால தமதுன்றத போட்டிருக்கோம். உயர்ந்தோர் வந்து தம்மை தாமே உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். கலைச்சொல் அறிவும். குறிக்கோள் என்ன அப்ஜெக்டிவ். நம்பிக்கை என்ன கான்ஃபிடன்ஸ். முனைவர் பட்டம் என்ன டாக்டரேட். வட்டமேசை மாநாடு வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இரட்டை வாக்குரிமை வந்து டபுள் ஓட்டிங். பல்கலைக்கழகம் வந்து யூனிவர்சிட்டி. ஒப்பந்தம் வந்து அக்ரிமெண்ட். அரசியல் அமைப்பு வந்து கான்ஸ்டிடியூஷன். அவ்வளவுதாங்க. இதோட வந்து இந்த இயலும் முடியுது. 8th தமிழ் புக்கும் வந்து முடியுது. தேங்க்யூ.